வெல்கம் டு மை சேனல் மோமா வீடு. வித்தவுட் எனி வளவலா கொலகலா ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? சண்டே அப்படின்னா எல்லாருக்கும் லீவு, நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை அது இல்லைங்க. நமக்கு சண்டே தான் வந்து டபுள் த ஒர்க் இருக்கும். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வீக் டேஸ்லலாம் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். அப்புறம் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். ஆனால் வந்து இந்த சண்டே அப்படி இல்லை. ஏதோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பொறுமையாக எழுந்திரிச்சு லேட்டாக எழுந்திரிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் வந்து வேலை வந்து நமக்கு ஆரம்பிக்கும். கண்டிப்பாக லஞ்சுக்கு எல்லோரும் நான்வெஜ் தான் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரி, லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் வந்து 1 வீக்குக்கு தேவையான மாவு அரைக்கிறது, வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதே அப்படியே போயிடும் சண்டே. என்னை பொறுத்த வரைக்கும் சண்டே வந்து ஃப்ரீ இல்லை. அன்றைக்கி தான் எனக்கு வந்து பயங்கர ஒர்க் லோடு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கெலாம் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து நைட் டின்னருக்கு வந்து டெய்லியும் தோசை சுட்டு கொடுத்தாலும் அசராமல் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதுக்காகவே சண்டே நான் என்ன ஒர்க் பண்ணுறனோ இல்லையோ, இட்லி மாவு மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் அரைச்சி வச்சிருவேன். அப்படியே நைட்டு சப்பாத்தி போடுறதுக்கு மாவு திரட்டி வச்சுட்டேன். பாப்பா வந்து பார்க்குக்கு போகணும்னு சொல்லியிருந்தா. ஸோ பார்க் கிளம்பி போயிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 5 o'clock மேலே இருக்கும். ஆனாலும் வந்து இந்த வெயில் சூடு வந்து குறையவே இல்லை. ரொம்ப ஹீட்டாக இருந்தது. வழியில் வந்து இளநீ குடிச்சிட்டு போனோம். நானும் பாப்பாவும் இளநீ குடிச்சிட்ருக்கோம். அங்கே ஒரு ஆளை பார்த்திங்களா டீ குடிச்சிட்டு இருக்கிறத, வீட்டிலேருந்து கிளம்பும்போது தான் குடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ இளநீ வாங்கி குடிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டீ தான் வேணுமா. மிகப்பெரிய டீ வெறியருங்க. என்னாலும் டீ எப்போதும் டீ அப்படிங்கிற மாதிரி, இன்பமாக இருந்தாலும் டீ குடிச்சிருவாங்க, துன்பமாக இருந்தாலும் டீ குடிச்சிருவாங்க. ஏன் டீ குடிக்கிறதுக்காகவே ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான டீ வெறியர். இப்போதான் கொஞ்சம் திருத்தி வச்சுருக்கேன். ஆனால் வெளியில் வந்தனா வந்து கையிலே பிடிக்க முடியாது, இஷ்டத்துக்கு வாங்கி குடிச்சிருவாங்க. இந்த பார்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸு. இங்கே உள்ள ட்ரீஸ், இந்த க்ரீனரிஸ்லாம் பார்க்கும்போது மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு மூட் ஆஃப் இருந்துச்சுன்னா டக்குன்னு இங்கே ஓடி வந்துடுவேன். நம்ம ஆட்கள் இருக்காங்களே, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வேறு இடமே பத்தலை. இவ்வளோ பெரிய இடத்துல இந்த சறுக்கு, இந்த ஊஞ்சல், அதுக்கு மேலே ஏறி நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. அது சின்ன பசங்களுக்காக செஞ்சு வச்சுருக்குது. அதில் ஏறி நின்று அது வந்து தாங்குமா என்ன? நிறைய இது வந்து டேமேஜாக இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அம்மா வந்து பூ பறித்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வர்றதுக்குள்ளே வந்து அது நல்லா விரிஞ்சிட்டு அதை வந்து கட்ட முடியாது. ஸோ வந்து நீடில் வச்சு கொறுத்துட்டு பாப்பாவுக்கு வச்சு விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்புறம் நைட் டின்னர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செஞ்சுருந்தேன். இதை பார்த்தீங்களா, எவ்வளோ அசிங்கமாக எல்லா பொருளும் அந்தந்தால கிடக்குது. எங்கள் வீட்டில் இந்த காட்டில் படுக்கிறோமோ இல்லையோ, வந்தோடனே எல்லோரும் ஏதாவது ஒரு திங்ஸை இங்கே தூக்கி போட்டுறது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பாருங்கள். வந்தோடனே ஹேண்ட்பேக்கை கூட எடுத்து வைக்காமல் அப்படியே தூக்கி போட்டுறது. எல்லார் வீட்லேயும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கேன். எதர் காட் ஆர் சோஃபா. அந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் முடியல. பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா பெட் ஸ்ப்ரெட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. இந்த கலர் நல்லா பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. போட்டதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது. இது வரைக்கும் என்னோடய இந்த வீடியோவை உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கொஞ்சமாச்சும் பிடிச்சிருக்கும்ல, அதுக்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.